ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பைபிள் ஸ்டடி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆண்டிலே தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு கொடுத்த வாக்குத்தத்தம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய்ன்னு. இந்த பைபிள் ஸ்டடியில் ஆவியானவர் நம்முடைய மனதை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, வெற்றியாக காத்து கொள்வதற்கு ஒரு திறவுகோலை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த திறவுகோல் ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே திறந்துவிடும், சுகத்தை நம்முடைய வாழ்க்கையிலே திறந்துவிடும், சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையிலே திறந்துவிடும், நமக்கு மேன்மையும் வெற்றியும் திறந்து விடுகிற ஒரு திறவுகோல். அது என்ன திறவுகோல் என்றால், 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம் இப்படி சொல்லுகிறது. பவுல் சொல்லுகிறார், பவுல் தெசலோனிக்கே சபைக்கு எழுதுகிறார், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரம் என்று நம்முடைய தமிழ் பைபிளில் போட்டிருக்குது. அதோடைய உள்ளான அர்த்தம் என்னன்னா, எல்லாவற்றிலையும் நன்றி செலுத்துங்கள். நம்முடைய வாழ்க்கையை குறித்து தேவ திட்டம் என்னன்னா, ஆண்டவர் சொல்றாரு, எல்லாவற்றிலையும் நீ நன்றி செலுத்து. அதுவே உன்னை குறித்து கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்போ இந்த ஆண்டிலே நாம் அநேக வாக்குத்தத்தங்களை, ஆசீர்வாதங்களை திறக்கிற ஒரு திறவுகோல் எது என்றால், நன்றி என்பது ஆசீர்வாதத்தின் பின் விளைவு அல்ல. ஆசீர்வாதம் வந்த பிற்பாடு நன்றி சொல்வது அல்லையா. நன்றி என்பது ஆசீர்வாதத்தையே திறக்கும் சாவி. பிரைஸ் காட். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, நன்றி என்பது ஆசீர்வாதத்தை திறக்கிற சாவி. ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம், எனக்கு நன்மை செய்த பிற்பாடு நான் நன்றி செலுத்துவேன். இல்லை, அந்த நன்மையே திறக்கிற ஒரு சாவி நன்றி. தேங்க்யூ, நன்றி ஆண்டவரே. இந்த பைபிள் ஸ்டடியில் கவனித்து கொண்டிருக்கிற நீங்கள், உங்கள் வாயிலிருந்து ஒன்று நீங்கள் ஆரம்பித்து விடுங்கள், நன்றி, நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ் சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த நாளில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் காணப்போகின்றீர்கள். அப்போது இந்த நன்றி என்ற வார்த்தை எபிரேய பதத்திலே மிக முக்கியமாக இடம்பெற்றிருக்கிறது. இந்த வார்த்தை வேதாகமத்திலே பல முறை வந்திருக்குது. எங்கெல்லாம் ஸ்தோத்திரம், அவருக்கு பிரேஸ், கர்த்தரை நோக்கி தேங்க்ஸ் டு காட். நன்றி என்ற வார்த்தை எபிரேயருடைய பதத்திலே மிக முக்கியமானதாக காணப்படுகிறது. இந்த நன்றி என்ற வார்த்தைக்கு எபிரேயரில் 3 அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. 3 வார்த்தைகளை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அந்த வார்த்தையை நம்ம தியானிக்கும் போது நாமும் ஆண்டவருக்கு எப்படி நன்றி செலுத்தணும், நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நன்றி உணர்வோடு இருந்தால் நமக்கு என்னெல்லாம் நன்மைகள் நடக்கும், எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்குள்ளே நம்ம நுழையலாம் என்பதை இந்த பைபிள் ஸ்டடியில் பார்க்க போகிறோம். முதல் வார்த்தை அதுக்கு சொல்லப்படுக, கிவ் தேங்க்ஸ் டு த லார்ட். சங்கீதம் 107:1 சொல்லப்பட்டிருக்குது, அவர் நல்லவர், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லப்பட்ட அந்த பதத்துக்கு எபிரேய பதத்தில் என்ன போட்டிருக்குன்னா, யாதா. ரைஸ்லா, எபிரேய மொழி என்னது? யாதா. நம்ம பைபிள் ஸ்டடினால நம்ம அப்படியே நீங்கள் கவனிச்சுக்கிட்டே வாங்க. நான் சொல்கிறத உங்கள் வாயினால் உச்சரிங்க. யாதா அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால், நன்றி உணர்வை வெளிப்படையாக காட்டுவதுதான். அல்லேலூயா. நன்றி உணர்வை வெளிப்படையாக. இன்னொரு அர்த்தம் வாய்மொழியாக. இன்னொரு அர்த்தம் தீவிரமாக வெளிப்படுத்தி காட்டுவது. யாதா என்றால் நன்றி உணர்வை வெளிப்படையாக. நம்ம அநேக நேரங்களிலே அவங்க மற்றவங்க நமக்கு செய்த நன்மைகள் நம்ம மனசில் வச்சுருப்போம். ஆனால் அந்த யாதா எப்படின்னா வெளிப்படையாக காட்டணுமா.
அதை வாய்மொழியாக சொல்லணுமா. பாருங்கள், அநேக அந்நிய தேசத்தில், பல அமெரிக்கா, யூகே, பெரிய பெரிய நாடுகளிலே அவங்களுக்குள்ள நல்ல ஒரு கல்ச்சர் இருக்குது. எதை செய்தாலும் அவங்களுக்கு சின்ன உதவி யாரோ செஞ்சாலும் தேங்க்யூ அப்படி சொல்லுவாங்க. பிரைஸ்லா. நம்முடைய பிள்ளைங்களுக்கு 2 காரியத்தை நாம் கற்றுத்தர வேண்டும். ஒன்று, சாரின்னு கேட்க பழகிக்கொள்ள வேண்டும். 2வது, நன்றி செலுத்தி பேச ஆரம்பிக்கணும். நம்முடைய பிள்ளைங்களுக்கும் நமக்கும் எதை செய்தாலும் தேங்க்யூ, நன்றி அப்படின்னு மனிதர்களுக்கும் நம்ம நன்றி செலுத்த வேண்டும், தேவனுக்கும் நாம் நன்றி செலுத்த வேண்டும். அப்போது இந்த யாதா என்பது 3 அர்த்தம். ஒன்று, உன்னுடைய நன்றி உணர்வை தேவனுக்கும் மனிதனுக்கும் நீ வெளிப்படையாக காட்டணும். பிரைஸ் காட். 2வது, நன்றி உணர்வை வாய்மொழியில் நீ காட்டணும். நன்றி உணர்வை தீவிரமாக நீ வெளிப்படுத்தணுமா. பிரைஸ்லா. அப்போது நன்றி சொல்லுதல், திறந்த மனதுடன் புகழ்தல். பிரைஸ்லா. ஆண்டவரையும் திறந்த மனசோட, ஆண்டவரே எனக்காக இரத்தத்தை சிந்தினீரே, எனக்காக காயப்பட்டீரே, ஆண்டவருடைய விலைக்கிரயத்தை நினைச்சு, அவருடைய சிலுவை மரணத்தை நினைச்சு, அவருடைய உயிர்த்தலை நினைச்சு, நமக்காக பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பினாரே, இதை ஒவ்வொரு நாளும் அவருடைய விலைக்கிரயத்தை நம்ம உயர்த்தி நன்றி செலுத்த வேண்டும். மனதார நாம் நன்றி செலுத்த வேண்டுமாம். அது மாத்திரமில்லை, 2வது அர்த்தம், அந்த எபிரேயர் பதத்தில் 2வது அர்த்தம் நன்றி செலுத்துதல், தேங்க்ஸ் கிவிங் என்ற ஒரு வார்த்தைக்கு தோடா தோடா அப்படின்னு ஒரு அர்த்தம். முதல்ல என்ன சொன்னேன், யாதா, தோடா. பாருங்கள், இந்த தோடா என்பது எப்படின்னா, சங்கீத புஸ்தகம் 50:23 சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். பாருங்கள், ஸ்தோத்திரம் பலியிடுகிறவன் அப்படின்னா, ஸ்தோத்திரம் என்றால் அங்கே என்ன அர்த்தம், நன்றி செலுத்துகிறவன். ஹானர் டு காட். கர்த்தரை நம்ம கனப்படுத்தணும்னா நம்முடைய வாயிலிருந்து ஒன்று வர வேண்டும், நன்றி ஆண்டவரே. ஹானர் டு காட். தேவனை நீங்கள் ஹானர் பண்ணுகிற ஒரு வழிதான் நன்றி உணர்வு. அதுக்கு தான் தோடா என்ற அர்த்தம். இந்த தோடா என்ற அர்த்தம், எபிரேயர் வார்த்தைக்கு 2 அர்த்தம் சொல்லப்பட்டிருக்குது. ஒன்று, நன்றி பலி. 2வது, பதில் வருவதற்கு முன்பாகவே நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நம்ம ஜெபிக்கிறோம், இன்னும் ஜெபத்துக்கு பதில் நமக்கு கிடைக்கல. ஆனால் இந்த தோடா என்ன குறிக்குதுன்னா, நன்றி பலி செலுத்து. 2வது, விசுவாசமும் நன்றி உணர்வோடு நீ தேவனுக்கு செலுத்து. அந்த பதில் கிடைத்துவிட்டால் நமக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்குமோ, அந்த சந்தோஷத்தை நீ முதலாவது செலுத்து, விசுவாசத்தை காட்டுன்னு சொல்றார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த பைபிள் ஸ்டடிக்கு பிற்பாடு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஜெபிங்கள். ஜெபித்த பிற்பாடு அந்த ஜெபத்துக்கு முன்கூட்டியே பதில் கிடைத்து விட்டதாக நீங்கள் என்ன செய்யுங்கள், நன்றி செலுத்துங்கள். அப்போது இந்த 2வது அர்த்தத்தை நம்ம பார்த்தோம். இந்த 2வது அர்த்தம் தோடா என்பது விசுவாசமும் ப்ளஸ் நன்றியும் இணைந்து வருகிறது. பேசலாம். 3வது பாராக். 3வது என்ன அர்த்தம், எபிரேயர் பதத்தில் பாராக். இந்த பாராக் என்றால் என்னன்னா, தேவனுக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி நன்றி செலுத்து. நீல் டவுன், முழங்கால் படியிட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தணும். ஆண்டவரே, நீங்கள் என்னை ரட்சித்தீங்களே, என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிங்களே, உங்கள் பிள்ளையா என்னைய ஏற்றுக்கொண்டீங்களே, ஆண்டவரே எனக்கு கொடுத்த இந்த நல்ல வாழ்வுக்கு நன்றி. இங்கே என்ன மனத்தாழ்மையோடு கூடிய நன்றி உணர்வான். மனத்தாழ்மையா தேங்க்யூ. ஆண்டவரிடத்திலேயே இந்த உணர்வை நாம் வெளிப்படுத்த வேண்டும். மனிதர்களிடத்திலையும் இந்த உணர்வை நாம் வெளிப்படுத்துவோம். மனத்தாழ்மையா, தாழ்மை உள்ளவனை கர்த்தர் கிருபை என்ன செஞ்சுக்குமா, சூழ்ந்துக்கொள்ளும். அப்போ தேவனுடைய சமூகத்தில் நம்ம அடிக்கடி தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு நம்மளை தாழ்த்தி, ஆண்டவரே நீ மாத்திரம் என்னை ரட்சிக்காவிட்டால் நான் எங்கேயோ போயிருப்பேனே, நீ ரட்சித்தரே ஆண்டவரே,
உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே என்று சொல்லி மனத்தாழ்மையுடன் கூடிய நன்றி உணர்வை நாம் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அதான் சங்கீத புஸ்தகம் 103:1 தாவீது சொல்கிறார், என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே, என் மனசே, நீ ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. அல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்னவென்றால், தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்றார், அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஏன் சொன்னா தெரியுமா? கர்த்தரை எக்காலத்திலையும் ஸ்தோத்தரிப்பேன், அவருடைய துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தரை எக்காலத்திலையும் நான் நன்றி சொல்லுவேன். சூப்பர் பாருங்க. நீங்க மாலை நேரத்தில் இதை தியானிச்சுட்டு இருந்த போது தாவீதுடைய வாழ்க்கையில இவ்வளவு ஒரு ஆசீர்வாதத்துக்கும் ஒரு காரணம் என்னவென்றால், அவன் எல்லா நேரமும் வாயிலிருந்து நன்றி வந்திருக்குது. நாமும் கூட அப்படிப்பட்ட நன்றி உணர்வை ஆண்டவர் பரிசுத்தாவி நமக்கும் கொடுப்பாராக. இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் ஆண்டவர் கொடுப்பாராக. பாருங்கள், அப்போ இங்க என்ன போட்டிருக்குன்னா, பணிவுடனே கூடிய நன்றி உணர்வு, கடவுளுக்கு முன்பாக இருதயத்தை தாழ்த்தி, அல்லேலூயா, கரங்களை உயர்த்தி நாம் நன்றி செலுத்தலாம். முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே பாவியாகி என்னை நீ ரட்சித்தரே, என்னை உங்கள் மகனாக மாற்றினரே, என்னை நீதிமானாக மாற்றினரே, என்னை உன்னதத்தில் வைத்திருக்கிறரே, அப்பா உங்களுடைய கிருபைக்காக எவ்வளோ நன்றி அப்பா, என்னை தாழ்த்தின ஆண்டவரே. அதனால்தான் தாவீது பாருங்க, அவனோட வாழ்க்கையில் எவ்வளோ மேன்மைகள் வந்தாலும் அவன் அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக ஒரு சாதாரண மனிதனை போல ஆடிக்கொண்டு போய்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிச்சு இந்த மேன்மைக்கு காரணம் கர்த்தர். அப்போ தன்னை தாழ்த்துகிறான். அப்போ 3 அர்த்தங்களை நம்ம பார்த்தோம். 1 யாதா, 2வது தோடா, 3வது பாராக்கு. யாதா என்றால் வெளிப்படையாக, வாய்மொழியாக, தீவிரமாக நன்றியை வெளிப்படுத்த வேண்டும். அதுக்கடுத்து தோடா என்றால் விசுவாசத்தோடு நன்றியை முன்கூட்டியே காட்டிடணும். நன்றி பலி. அல்லேலூயா. நன்றி அப்பா, இந்த ஆண்டு முழுவதும் எங்களுக்கு அற்புதமாக இந்த பைபிள் ஸ்டடி நடந்ததுக்கு நன்றி அப்பா. இந்த ஆண்டு முழுவதும் இந்த பைபிள் ஸ்டடி மூலமாக அநேக தேசங்கள் இருக்கிறவங்க இந்த செய்தியை கேட்டு, உங்களுடைய வார்த்தையை கேட்டு சுகமடைந்து ஆஸ்வதிக்கப்பட போவதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஆண்டில் ஆதியாகமம் 12:2 எங்கள் வாழ்க்கையிலையும் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் நிறைவேற்ற போவதற்காக நன்றி ஆண்டவரே. அப்போ ஜெபத்துக்கு முன்பாகவே நாம் நன்றி செலுத்துவது தோடா. 3வது பாராக். அப்படின்னா மிகுந்த மனத்தாழ்மையோடும் நன்றி உணர்வோடும் அவருடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு நாம் நன்றி செலுத்த வேண்டும். பிரைஸ் காட். இப்போ இந்த நன்றி உணர்வை குறித்து வேதாகமத்தில் எங்கெல்லாம் வசனங்கள் மூலமாய் ஆண்டவர் எப்படிலாம் அந்த நன்றி உணர்வை ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று வேத வசனத்து மூலமாக நம்ம இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம இது என்னது பைபிள் ஸ்டடி. பிரைஸ்லாம். இப்போ முதலாவது சங்கீதம் 100வது சங்கீதத்தில் 4வது வசனம் சொல்கிறது, அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிங்கள். அப்போ இங்க என்ன போட்டிருக்கா? என்டர் வித் தேங்க்ஸ் கிவிங். நீ தேவ ஆலயத்துக்குள் நுழையும் போதே நீ நன்றி உணர்வோடு நுழை. ஒரு நாளை ஆரம்பிக்கும் போது நீ நன்றி உணர்வோடு அந்த நாளுக்குள் நுழையுங்கள். ஒரு நாளை முடிக்கும் போதும் நன்றி உணர்வோடு அந்த நாளை முடியுங்கள். அப்போ இங்க சங்கீதம் 104 சூப்பராய் போட்டிருக்குது, அவர் வாசல்களிலே நன்றியோடும் அவருடைய பிரகாரங்களிலே புகழ்ச்சியோடும் அவருக்கு நன்றி செலுத்தி அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரியுங்கள். பிரேசலா. அப்போ நம்முடைய வாழ்க்கை துவக்கமும் முடிவும், ஒரு நாளின் துவக்கமும் ஒரு நாளின் முடிவும் நன்றியாக இருக்கட்டும். இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். சங்கீத புஸ்தகம் 107:1 சொல்கிறது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த கிராட்டிடியூட் ஆஃப் ஃபார் காட் குட்னஸ், தேவன் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்தணும். அவர் நல்லவர். ஒரு 10 தடவை சொல்லி பாருங்க. சொல்லுமா, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், ஆண்டவர் நீ எவ்வளோ நல்லவர். இப்படி சொல்லும்போது என்ன சொல்றோம்னா,
அவருக்கு நம்ம நன்றி செலுத்துகிறோம். The gratitude for God's goodness, தேவன் செய்த நன்மைகளை நினைச்சு பார்த்து நாம் நன்றி செலுத்த வேண்டும். சங்கீதம் 50:23 சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். The gratitude honor the God, தேவனை கனப்படுத்துவதற்கு ஒரு வழி இருக்கிறது, நன்றி உணர்வு. Praise God. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யோனா 2:9 நம்ம பார்க்கும்போது, நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், இரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். எங்கே இருந்து இந்த நன்றியை யோனா தெரிவிக்கிறான் என்றால், யோனா புஸ்தகத்தை குறித்து நமக்கு தெரியும். யோனாவை ஆண்டவர் சித்தத்துக்கு எதிராக அவன் பயணம் செய்கிறான். அப்பொழுது மிகப்பெரிய ஒரு புயல் காற்று வருகிறது. அவனை தூக்கி கடலிலே போடுகிறார்கள். ஒரு மீன் வந்து அவனை முழுங்கியது. இப்போ வயிற்றுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு பாருங்கள், யோனா புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான். பாருங்கள், 3ஆம் வசனத்தை கொண்டு வாசிக்கலாமா? யோனா புஸ்தகத்தில் பாருங்கள் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு பகுதியை வாசிப்போம். அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. ஹல்லேலூயா. இப்போ யோனா எங்க போயிட்டான்? மீனின் வயிற்றிலே அடைக்கப்பட்ட மூடப்பட்ட வாழ்வா சாவா என்ற சூழ்நிலையில் அவன் உள்ள மீனின் வயிற்றுக்குள்ள உட்கார்ந்து ஒரு துதியை ஏறெடுக்கிறான், ஒரு நன்றி பலியை ஏறெடுக்கிறான். பாருங்கள், வாசிப்போம். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். 9 நானோவெனில் துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன். துதியின் சத்தம், நன்றியின் சத்தத்தோட உமக்கு என்ன செய்வேன்? பலியிடுவேன். ஹல்லேலூயா. இவ பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய டைரக்ஷன் மாறி இருந்தா திருமணம் ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு ஒரு கீ எதுனா நன்றி. பிரைஸ்லா. ஆபத்தில் இருக்கிறான், ஆனால் அவன் நன்றியை செலுத்துகிறான். இப்போது யோனா விடுதலை அடைகிறான். பிரைஸ்லா. முதலாவது இந்த நன்றி உணர்வு வரும்போது நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கை தேவ சித்தத்துக்கு எதிராக போயிருந்தாலும் கூட, தேவ திட்டத்துக்கு ட்ராக் மாறி இருந்தாலும் கூட, நன்றி செலுத்தும் போது ஆண்டவர் சரியான இடத்துல கொண்டு வந்து வச்சிருவார். கைகளை தட்டி நன்றி செலுத்தும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இன்னொன்று, இந்த யோனா இங்கே ஒரு காரியத்தை யூஸ் பண்ணுறான். என்ன யூஸ் பண்ணுறான்னா, தோடாவை யூஸ் பண்ணுறான். அவன் இன்னும் மீனின் வயிற்று விட்டு வெளியே வரல. அவனுக்கு ஜீவனா மரணமா தெரியல. ஆனால் கர்த்தருக்கு நன்றி செலுத்த ஆரம்பிக்கிறான். இப்போ விசுவாசமும் நன்றியும் அற்புதத்தை கொண்டு வந்தது. ஜெபத்துக்கு பதில் கிடைக்கிறதுக்கு முன்பாகவே அவன் மீனின் வயிற்றில் இருந்துக்கிட்டு கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தான். ஒன்று விடுதலையும் பெற்றான், அவனுடைய ஜெபத்துக்கு பதிலும் கிடைத்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில நெருக்கடியில், பிரச்சனையில், போராட்டத்தை நம்ம சந்திக்கிறோமா? கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை உயர்வுக்கு பதில் கீழே இறங்கி கொண்டிருக்குதா? கவலைப்படாதீங்க. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சரீரத்தில் சில விளைவினங்கள், வியாதியோடு இருக்கிறோமா? கவலைப்படாதீங்க. தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்கு எதிராக எல்லாமே நம்முடைய சூழ்நிலை நடக்குதா? கவலைப்படாதீங்க. ஒரே ஒரு ஆயுதத்தை பயன்படுத்த போகிறோம் இந்த ஆண்டில். நன்றி. தேங்க்யூ டாடி. நன்றி உணர்வு. அவன் சிக்கி கொண்டிருந்த அந்த சூழ்நிலையிலிருந்து அவன் வெளியே வந்து தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிறத நம்ம யோனா புஸ்தகத்திலே பார்க்க முடிகிறது. பிரைஸ் காட். அப்போ இன்னும் சில ரெஃபரன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அங்கே 1 நாளாகமம் புஸ்தகம் 16வது அதிகாரத்தில் 34வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த கிராட்டிடியூட் ஃபார் எவர், நன்றியை எப்பொழுது நம்ம செலுத்தணுமா? ஃபார் எவர். நன்றி செலுத்தணும்னா அவருடைய கிருபை நம்மளை சூழ்ந்து கொள்ளுங்க. அவருடைய காருண்யம் நம்மை பெரியவனாக மாற்றிவிடும். அல்லேலூயா. எல்லாவற்றிலையும், எந்த சூழ்நிலையிலையும், எப்பொழுதும் நான் ஃபார் எவர், கிராட்டிடியூட் ஃபார் எவர். ஆண்டவர்கிட்ட நம்ம ஒரு ஜெபம் பண்ணுவோமா? பிதாவே, உங்கள் குமாரன் கிறிஸ்துவின் வருகை வர, என் ஜீவன் இருக்கிற வர
இந்த நன்றி உணர்வை எனக்கும் என் குடும்பத்துக்கும் எங்கள் சந்ததிக்கும் எங்கள் சபைக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நன்றி உணர்வை தாரும் ஆண்டவரே. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்கள் நன்றி உணர்வோடு இருக்கும்போது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அட்மாஸ்பியரே மாறிவிடும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போது எப்பொழுதுமே நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இது இன்னும் புதிய ஏற்பாட்டில் சில வேத வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். புதிய ஏற்பாட்டில் லூக்கா சுவிசேஷம் 17வது அதிகாரத்தில் 15வது வசனம் முதல் 19வது வசனம் வரை ஒரு அற்புதமான ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்டிருந்த போது 10 குஷ்டரோகி இயேசுவிடத்தில் சுகம் பெற்றுக்கொள்வதற்காக வருகிறார்கள். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சம்பவம். அல்லேலூயா. தேவன் நம்ம கிட்ட சுகத்தையும் நன்மையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்துட்டு அவர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? நன்றியை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்து நின்று, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டாங்க. ஏன்னா அந்த நாட்களிலே குஷ்டரோகி வந்து வெளியரங்கமாய் வருவதற்கு அவங்களுக்கு அனுமதி கிடையாது. அவங்க வரும்போதே சொல்லிட்டு வரணும், தீட்டுன்னு சொல்லிட்டு. அவ்வளவு அருவருப்பாய் ஒதுக்கப்பட்டவங்க. எப்படிப்பட்ட காரியத்தை உள்ள அந்த ஜனங்கள் அப்போ ஆண்டவர் கிட்ட கூட வராம தூரத்து நின்றுட்டு, ஆண்டவரே எங்களுக்கு என்ன செய்யும், இறங்கும். நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நம்ம எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலையில நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிட்டுருப்போம். ஆனால் ஆண்டவர் நம்மளை தப்பி வைத்து எவ்வளோ நன்மைகளை செய்திருப்பார். ஆனால் அதை நம்ம மறக்கக்கூடாது. அதான் தாவீது சொல்கிறான், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் பாருங்கள். இந்த குஷ்டரோகி 9 பேர் மறந்துட்டாங்க. இப்போ குஷ்டம் என்பதுக்கு உள்ளான ஆவிக்குரிய அர்த்தம் என்ன தெரியுமா? பாவம். பாவம் நிரப்பப்பட்ட மனிதனை தேவன் தம் இரத்தத்தினால நீதிமானாய் மாற்றிருக்காரு. நம்ம நினைக்கிறோம், நமக்கு என்ன பெரிய நன்மை செஞ்சிட்டாரு, எனக்கு இன்னும் பதிலே கிடைக்கல, என் ஜெபமே இன்னும் நிறைவில் நினச்சிட்டு இருக்கீங்க. இந்த பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்திலிருந்து நம்மளை தூக்கி எடுத்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால் நம்மளை கழுவி அவருடைய சொந்த பிள்ளையாக நம்ம மாற்றியிருக்கிறார். நம்முடைய பாவத்தை கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாய் ஒதுக்கி வைத்திருக்கிறார். அவருடைய இரத்தம் நம்மளை கழுவி நம்ம நீதிமானாய் மாற்றியிருக்கிறது. இது எவ்வளோ பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார். இந்த குஷ்டரோகி போல் நம்ம மறக்கக்கூடாது. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீங்கள் ரட்சித்தீங்களப்பா, இன்றைக்கி நீங்கள் உங்கள் வருகை வருமானால் நான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பேன். ஹல்லேலூயா. என்னுடைய பூர்ண ஆயுஷ் நாட்கள் பூர்ணமான பிற்பாடு நான் பரலோகத்துக்கு போகக்கூடிய அந்த திறவுகோலை எனக்கு நீர் கொடுத்திருக்கிறே. உங்கள் விலைக்கிரயத்தினால என்னை மீட்டெடுத்தரே. பாவ மன்னிப்பினால் நம்ம அவர் இரத்தத்தினால பாவத்திலிருந்து நமக்கு என்ன உண்டாயிருக்குது தான், மீட்பு உண்டாயிருக்கிறது. எவ்வளோ பெரிய காரியம் பாருங்கள். எத்தனையோ பேர் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு பாவத்திலிருந்து மீட்பு என்ன செய்யவில்லை, அடையலை. ஆனால் தேவனுடைய பிள்ளையாக நமக்கு இயேசுவை என்னைக்கு நம்ம ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே நம்மளை பாவத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை மன்னித்து அவருடைய சொந்த பிள்ளையாக நீதிமானாக மாற்றிவிட்டார். நீங்கள் பாவி அல்ல, நீங்கள் அவருடைய சொந்த பிள்ளைகள், நீங்கள் நீதிமான்கள், நீங்கள் கழுவப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கீங்க. பிரைஸ் காட். அப்போ இந்த பார்த்தீங்கன்னா அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரிகளுக்கு உங்களை காண்பீங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். இங்கே அவங்க விசுவாசத்தை பயன்படுத்தி போயிட்டு இருக்காங்க. அங்கே போயிட்டு இன்னும் ஆசாரிகள் இடத்துல போகலை. போகிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருச்சு? அல்லேலூயா. இப்படி ஒரு நன்றி உணர்வே இல்லாமல் எப்படி இருந்தாங்கன்னே தெரியல பாருங்க. எப்படி தீராத நோய், எல்லாராலையும் அருவருக்கப்பட்ட ஒரு நோய், ஒதுக்கப்பட்ட சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட நபர்களாக இருந்தார்கள். ஆனால் தேவ வார்த்தையை அவர்கள் போகையிலேயே சுகத்தை அனுபவிச்சாங்க. நம்மலாம் துள்ளி குதிச்சிருப்போம். அல்லேலூயா. என்ன பாருங்க, நம்மளும் கூட சின்ன காரியத்துக்கு கூட நம்ம நன்றி செலுத்தாமல் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சின்ன காரியத்துக்கு கூட நம்ம நன்றி செலுத்தி பழகுங்க. அல்லேலூயா. பாருங்க, அப்பொழுது இயேசு பாருங்க, அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த
உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தை அருகே முகக்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான், நன்றி செலுத்தினான். எப்படி பார்த்தீங்க அவன் இதயத்தில் எப்படி? அப்போ அவன் எதை யூஸ் பண்ணியிருக்கிறான்? பாராக், தன்னை தாழ்த்தி எதை யூஸ் பண்ணியிருக்கான்? ஆண்டவருக்கு முன்னாடி வந்து அவன் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனுக்கு மகிமைப்படுத்தினான். அப்ப நன்றி உணர்வு தேவனை மகிமைப்படுத்தும். அப்ப முறுமுறுப்பு, நன்றி இங்கு செலுத்தும் போது பரலோகமும் ஆசீர்வாதமும் நன்மைகளின் வாசல் திறக்கப்படுகிறது. அதே நேரத்தில் நம்ம முறுமுறுக்கும் போது, முறுமுறுக்க என்ன தெரியுமா? என்னடா ஒன்றும் நடக்கலை, என்ன இந்த காரியம் இப்படி இருக்குது, நடந்ததை பார்த்து நம்ம நன்றி செலுத்தி பழகிக்கொள்ள வேண்டும். முறுமுறுக்கும் போது வாசல்கள் அடைக்கப்படுகிறது. நல்லா புரிஞ்சுக்குங்க. இவன் உரத்த சத்தத்தமா ஆண்டவரை நோக்கி அவன் நன்றி செலுத்துகிறான். க்ளோரி டு லார்ட். எப்படி ஏன்னா அவன் இருதயத்தை இணைஞ்சிட்டான், உணர்ந்துட்டான். உடனே அவருடைய பாதத்தில் மோக்குப்புற விழுந்து பாராக்க யூஸ் பண்ணிட்டான். அப்போ நம்மளும் முழங்கால் படிட்டு சில நேரம் சாஷ்டாங்கமாக விழுந்து கூட நம்ம என்ன செய்யலாம்? ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாம். ஆண்டவரே, எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறீரே, இந்த நிமிஷம் வரை என்னை நடத்திருக்கிறீரே, என்னையும் என் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஊழியத்தையும் வேலைகளையும் பிஸ்னஸையும் நீங்கள் ஆசீர்வதிச்சீங்களே, இங்கே மட்டுமா எல்லா இக்கட்டிலேருந்து எங்களை விலக்கி காத்து கொண்டீங்களேன்னு சொல்லி நாம் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நன்றி செலுத்த வேண்டும். இந்த குஷ்டரோகி சுகமான குஷ்டரோகி போல. அல்லேலூயா. பாருங்க, நீங்கள் 9 பேர்த்தை பற்றி ஆண்டவர் எழுதலை, ஆனால் நன்றி செலுத்தவனை பற்றி இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ நன்றி செலுத்துவோமானால் கர்த்தர் நம்முடைய பேரை பிரபலமாக்குவார். அல்லேலூயா. புரிந்துக்கிட்டீங்களா? அப்போ நான் இன்னைக்கு இன்னும் விடக்கூடாது. நன்றி 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 நன்றின்னு என்ற அந்த உணர்வை நாம் அதிகமாய் வளர்த்து கொள்ளப் போகிறோம். அப்பொழுது இயேசு அவனோட சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே என்று கேட்டார். அப்போ நன்றி செலுத்தாதவர்களை ஆண்டவர் கேள்வி கேட்பார். என்னப்பா எங்க? இவ்வளோ பெரிய மிராக்கிள், இவ்வளோ பெரிய அற்புதம் பார்த்தீங்களா? ஆண்டவர் கேள்வி கேட்க முன்னாடியே நம்ம போய் நன்றி செலுத்தணும். ஒவ்வொரு நாள் தேங்க்ஸ் கிவிங் சொல்லிக்கிட்டே இருக்கணும். பிரைஸ்லாம். அப்போ தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு இந்த அந்நியனே ஒழிய மற்ற ஒருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை. அப்போ நன்றி செலுத்த காணோமே. இன்னைக்கு நம்ம இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம ஜீவனோடு இருப்பதுக்கு நம்ம நன்றி செலுத்தணுங்க. அப்போ டெய்லி நம்மளை ஆண்டவர் தேடிட்டு இருப்பார். நம்ம என்ன செஞ்சிடணும்? நன்றி செலுத்த கரெக்டாக போயிடணும். அல்லேலூயா. காலை விடிஞ்சோன்னு நன்றி, மதியானம் நன்றி, இரவில் படுக்கும்போது காணமப்பா எங்கப்பா, என் பிள்ளைங்களுக்கு நான் எவ்வளோ நன்மை செஞ்சுருக்கேன், ஆனால் யாரையுமே ஆளை காணுமே. பாருங்க. அல்லேலூயா. பைபிள் ஸ்டைலில் வந்து அநேகர் வந்து இந்த நன்றி உணர்வை வளர்த்து கொள்வார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த நாள் முதல் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த வருடத்தில் எந்த காரியம்லாம் உங்கள் வாழ்க்கையில் அதிக நாட்கள் தடைப்பட்டிருக்கிறதோ, ஆவியானவர் இன்றைக்கி தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு, நீ நன்றி செலுத்தி பாருங்கள். திருமண தடைகள் விலகி போகும். திருமண தடைகள் இருக்கிற அத்தனை சச்சரவையும் ஆண்டு நீக்கி உங்களுக்கு ஒரு நல்வாழ்வை கொடுப்பார். தொழிலில், வேலை பகுதியில், ஊழிய பகுதியில், எல்லா பகுதியிலையும் இருக்கிற தடைகளை அகற்றுக்கு ஒரு ஆயுதம் நன்றி உணர்வு. அல்லேலூயா. இதை நீங்கள் தீர்மானம் பண்ணுங்கள். ஆண்டவரே, என்னை மன்னிங்கன்னு என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அறிக்கை எடுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறேன், ஆனால் நான் அதெல்லாம் மறந்து இந்த 9 குஷ்டரோகி போய் இருந்து விட்டேனே, என்னையே மன்னித்து விடுங்கள் ஆண்டவர் என்று சொல்லுங்கள். இந்த ஒரு நபர் இந்த சமாரியன் போல ஆண்டவர் சமூகத்தில் வந்து அவர் ஆண்டவர் எதிர்பார்த்த அந்த நன்றி உணர்வை அவன் செலுத்தினான். மிச்சம் 9 பேரை காணமே. அந்த 9 பேர் இருக்க கூட்டத்தில் நம்ம யாரும் இருக்கக்கூடாது. பார்த்து கொண்டிருக்க நீங்களும் இருக்கக்கூடாது என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஆக அந்த நன்றி உணர்வை ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ளாக துவங்குங்கள், உங்கள் குடும்பத்தில் துவங்குங்கள், உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அப்போ இன்னொரு காரியத்தை பார்க்க போகிறோம். 1 தெசலோனிக்கர் 5:18 வாசித்தோம். எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், எல்லாவற்றிலையும் நன்றி செலுத்துங்கள்,
அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய, அப்போ என்னை குறித்து என்ன, காட்ஸ் பிளான் என்ன, தேவ திட்டம் என்ன, ஒவ்வொரு நாளும் தேவ திட்டம் என்ன, எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஒருவேளை இப்போ நம்முடைய சூழ்நிலைகள் தாழ்மையாக இருக்கலாம், குறைவாக இருக்கலாம், பற்றாக்குறையில் கூட இருக்கலாம், சில பலவீனங்களில் இருக்கலாம். ஆனால் அதுலேயும் ஆண்டவரே இந்த நாள் வரை எனக்கு சுகத்தை கொடுத்தீங்களே, எனக்கு பலன் கொடுத்தீங்களே, எனக்கு நல்ல உணவு கொடுத்தீங்களே, உடை கொடுத்தீங்களே, வீடு கொடுத்தீங்களே, வேலை கொடுத்தீங்களே, குடும்பம் கொடுத்தீங்களே, பிள்ளைங்களை கொடுத்தீங்களே ஆண்டவரே, நான் வெளியே போகும்போது வரும்போதெல்லாம் என்னை பாதுகாத்தீங்களே. அப்போ எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம், எல்லாவற்றிலையும் நன்றி செலுத்துவது தேவனுடைய விருப்பமாக இருக்குது. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு புதிய ஏற்பாட்டில் சில வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனே ஸ்தோத்திரியுங்கள். பாருங்க, இந்த நன்றி உணர்வு எப்படின்னா வார்த்தையிலும் செயலிலும் வெளிப்படணுமா. அல்லேலூயா. வார்த்தைகளினாலாவது கிரியைகளினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் செய்து அவர் முன்னிலையில் பிதாவாகி தேவனை ஸ்தோத்திரம். அப்போ எப்படி நம்ம நன்றி செலுத்தணும்னா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கு கொடுத்த தொழிலுக்காக, பிஸ்னஸ்க்காக ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தில் எனக்கு கொடுத்த சுகத்துக்காக நன்றி பிதாவே. வார்த்தையினாலும் கிரியைகளினாலும் நம்ம என்ன செய்ய வேண்டுமா, நன்றி செலுத்த வேண்டும் என்று புதிய ஏற்பாட்டிலே நம்ம பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்க போயிருப்பாங்க. பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே 4வது அதிகாரம் 4 சூப்பரான ஒரு வார்த்தை பாங்க. 4 நீங்கள் 4, 6, 5, 6, 7, 8 வசனங்களை வாசிக்கும் போது, இதை நம்ம தியானிக்கும் போது ஒரு அற்புதமான ஒரு காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 6 வாசிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பாருங்க, நம்ம நன்றி உணர்வு செலுத்தும் போது பதட்டத்தை நன்றி உணர்வு நீக்கிவிடும். இல்லையா? நல்லா கவனிங்க, ஒரு முக்கியமான பாயிண்ட். பதட்டத்தை, கவலையை நன்றி உணர்வு உள்ளே வரும்போது வெளியே போயிடும். ஐயோ நான் என்ன செய்ய, ஐயோ இப்படி ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணேன், கவலைப்படாதீங்க, நன்றி உணர்வை பயன்படுத்துங்க. ஐயோ கவலையாக இருக்குதா, ஸ்தோத்திரம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட, எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரம்னா என்ன என்ன அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லணும், நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, இந்த சூழ்நிலைக்காக நன்றி ஆண்டவரே, இந்த பிரச்சனைக்காக நன்றி அப்பா, இந்த நபருக்காக நன்றி ஆண்டவரே. உங்களுக்கு வருகிற பிரச்சனையை நீங்கள் தேவனுக்கு முன்பாக கொண்டு போய் நன்றி செலுத்துங்கள், அந்த பிரச்சனை இல்லாமல் போய்விடும். அப்போது நன்றி உணர்வு நம்முடைய பதட்டத்தை, நம்முடைய பிபியை கூட நெஞ்சிடும், நார்மலாக்கிடும், சுகரை நார்மலாக்கி விடும், நம்முடைய வியாதியை எல்லாம் சுகமாக்கி விடும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஒன்றே எதை குறித்து கவலைப்படாமல் நன்றி செலுத்து. அதான் தேவன் நமக்கு தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. பாருங்க, இன்னும் எவ்வளோ ஒரு அற்புதமான வார்த்தை. எபிரேயர் நிருபத்திலே 12வது அதிகாரத்தில் 28வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவராகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். தேவனுக்கு பிரியமாக ஆராதனை செய்யும்படினா என்னன்னா, இந்த தேங்க்ஃபுல் வர்ஷிப், ஆராதனை பாடி துதிக்கும் போது நாம் தேவனுக்கு நன்றி உணர்வை வெளிப்படுத்துகிறோம். அல்லேலூயா. எவ்வளோ பாருங்க, ஸ்தோத்திரம் பண்ணும்போது, கவலையெல்லாம் அவர் மேலே வைக்கும்போது மாத்திரமில்லை, ஆராதனை நன்றி உணர்வை வெளிப்படுத்துகிறது. க்ளோரி டு ஜீசஸ். அல்லேலூயா. நம்ம இன்றைக்கி இந்த ஆண்டில் இந்த நன்றி உணர்வு என்ற ஒரு திறவுகோலை நான் இங்கே ஆண்டவர் சம்மந்தம் ஜெபிச்சேன். ஆண்டவரே, இந்த பைபிள் ஸ்டடியில் என்ன டாப்பிக்கில் நான் ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஜெபிக்கும் போது ஆண்டவர் தேங்க்ஸ் கிவிங்,
நன்றி உணர்வு என்ற தலைப்பில் நீ ஆரம்பி. அல்லேலூயா. ஏன்னா இந்த சாவி ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் பெருக்கத்தையும் மேன்மையும் திறக்கிற சாவி. அல்லேலூயா. உங்கள் கையை ஆண்டவருக்கு நேராக நீட்டி சொல்லுங்க, ஆண்டவர் என் கையில் ஒரு சாவியை கொடுத்துட்டீங்க. இந்த சாவி தேங்க்ஸ் கிவிங் சாவி. இதை நான் தேவனுக்கும் மனிதனுக்கும் நான் செலுத்தும் போது எனக்காக பரலோகம் திறக்கப்படுகிறது, ஆசீர்வாதம் திறக்கப்படுகிறது, சுகத்தின் ஊற்றுகள் திறக்கப்படுகிறது, மேன்மையின் ஊற்றுகள் திறக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. பிரேஸ்லா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இதை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு திறவுகோலை கர்த்தர் இன்றைக்கு உங்கள் கையில் தருகிறார் பாருங்க. அப்போ ஆராதனை செய்யும்போது நாம் நன்றி